சமஷ்டியை எந்த சந்தர்ப்பத்திலும் தரப்போவதில்லை என்றார் அனுர தரப்பின் விளக்கம். ஜோசிதவை தொடர்ந்து நாமலும் கைது கசிந்தது அனுர அரசின் உள்ளக தகவல். மகிந்த விடுத்துள்ள அறிவிப்பு. விஜயராம வீட்டில் குவிய போகும் மொட்டு உறுப்பினர்கள். சுதந்திர தினத்தன்று அனுர அரசிற்கு எதிராக பாரிய போராட்டம். பிணையில் விடுவிக்கப்பட்ட ஜோசித அரசாங்கத்திற்கு நாமல் ராஜபக்ஷ விடுத்த சவால். அதிகரிக்கும் போதைப் பொருள் பாவனை. யாழ் பல்கலைக்கழக பேராசிரியர் விடுத்துள்ள கோரிக்கை. இன்று நாட்டை வந்தடைந்த ஒரு தொகுதி உப்பு. அடுத்த 2 வாரங்களுக்குள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவை கைது செய்வதற்காக அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஊடக செயலாளரும் சட்டத்தரணியுமான மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவின் மகன் ஜோசித நேற்று பிணையில் விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். 2029 ஆண்டுக்குள் நாமல் ராஜபக்ஷ இந்த நாட்டின் ஜனாதிபதியாகிவிடுவார் என்ற பெரிய அச்சம் தற்போதைய அரசாங்க உருவாகியுள்ளதாகவும் மனோஜ் கமகே கூறியுள்ளார். இவ்வாறானதொரு பின்னணியில் ராஜபக்ஷக்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவார்கள் என்ற நியாயமான பயம் இருப்பதிலிருந்து ஜனாதிபதி ராஜபக்ஷவும் அவரது குடும்பத்தினரும் குறிவைக்கப்படுகின்றார்கள் என்பது தெளிவாகின்றதாக சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மக்களுக்கான தேவைகளை மறந்துவிட்டு அரசாங்கம் தொடர்ந்தும் அரசியல் பழிவாங்கல்களையே மேற்கொண்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவும் குற்றம் சாட்டியுள்ளார். அதோடு அரசாங்கம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பாரிய சவாலாக எடுத்துக்கொண்டு இவ்வாறான அரசியல் பழிவாங்கல்களை மேற்கொண்டு வருவதாகவும் நாங்கள் குற்றம் இழைத்திருந்தால் அதனை நிரூபித்து காட்டுமாறும் அவர் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் 77வது சுதந்திர தினத்தை கருப்பு நாளாக நினைவு கூர்ந்து தமிழ் மக்களின் வலிகளையும் உணர்வுகளையும் உலகுக்கு மட்டுமல்லாமல் அனுர அரசுக்கும் எடுத்துக் கூறுவதற்கு அணிதிரளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த அழைப்பை வடக்கு கிழக்கு வலைந்து காணாமலாக்கப்பட்ட சங்கத்தின் நிர்வாகத்தினர் விடுத்துள்ளனர். இறுதி யுத்த காலப்பகுதியில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வலைந்து காணாமலாக்கப்பட்ட தமிழ் உறவுகளில் வாழும் உறவினர்களின் சங்க உறுப்பினர்கள் இன்று யாழ் ஊடக அமையத்தில் ஊடக சந்திப்பொன்றை முன்னெடுத்திருந்தனர். இதன்போது கருத்து தெரிவித்த வடக்கு கிழக்கு வலைந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்க இணைப்பாளர் மனுவல் உதயச்சந்திரா மேலும் தெரிவிக்கையில், காணாமல் ஆக்கப்பட்ட தமது உறவுகளுக்கு நீதி வேண்டி அதற்கு சர்வதேச நாடுகள் தலையிட வேண்டும் என்ற கோரிக்கையினை முன்வைத்து ஏறத்தாழ 8 ஆண்டுகளாக வாழும் உறவுகள் தொடர்ந்தும் போராடி வருகின்றனர். ஆனால் இதுவரை எதுவிதமான தேர்வுகளும் கிடைக்கப்பெறவில்லை. சுமார் 18,000க்கும் அதிகமான உறவுகள் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளனர் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ விசேட அறிவிப்பொன்றை விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன்போது விஜயராமவில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தில் இன்று நடைபெறவுள்ள கூட்டத்தில் அனைத்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் கலந்து கொள்ளுமாறு மஹிந்த அழைப்பு விடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது. அதோடு பொதுஜன பெரமுன கட்சியிலிருந்து விலகி வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் குழுக்களில் இணைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி அனைத்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உறுப்பினர்களும் இன்று இரவு மஹிந்த ராஜபக்ஷவின் இல்லத்தில் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த காலத்தில் இருந்து ராஜபக்ஷர்களும் பொதுஜன பெரமுன கட்சியும் பாரிய அரசியல் பழிவாங்கல்களுக்கு உட்படுத்தப்படுவதாக விமர்சனங்கள் உருவாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அனுர அரசாங்கத்துக்கு முடியாமல் போனால் ரணில் விக்ரமசிங்க நாட்டை பொறுப்பேற்று எப்படியாவது மீட்டு தருவார் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் மஜூர் அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். அத்துடன் எதிர்வரும் காலங்களில் தேங்காயின் விலை 300 ரூபாவுக்கு செல்லும் நிலையே இருக்கின்றது என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். காலியில் நேற்று இடம்பெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் காலி தொகுதி அரசியல் சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இங்கு அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், தற்போதைய அரசாங்கம் 76 வருட சாபத்தை தெரிவித்தே ஆட்சிக்கு வந்தது. ஆனால் இந்த சாபம் இருந்த 76 வருடங்களும் தேங்காய் 100 ரூபாவாகும். ஆனால் தற்போது தேங்காய் விலை என்ன என்று கேட்கின்றேன்.
சில இடங்களில் 250 ரூபாவுக்கே தேங்காய் விற்பனையாகின்றது. எதிர்வரும் காலங்களில் 300 ரூபாவிற்கு செல்லும் நிலையே இருக்கின்றது. அப்படியானால் இன்றைய நிலையை விட சாபம் இருந்த காலம் நல்லது. கடந்த 2 வருடங்களில் நாட்டில் குரங்குகளும் இருந்தன, ரணிலும் இருந்தார், தேங்காயும் இருந்தது. அதேபோன்று பிரதான அரிசி ஆலை உரிமையாளர்கள் 5 பேரும் இருந்தனர். நாட்டில் அரிசியும் இருந்தது. அதனால் மக்கள் இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் அனுபவம் என்பது மிகவும் முக்கியமானது என ரணில் விக்ரமசிங்க அடிக்கடி தெரிவித்து வந்தார். அனுபவம் இல்லாதவர்களை நாடாளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டாம் என தெரிவித்திருந்தார். எனினும் மக்கள் அதனை கேட்கவில்லை. தற்போது இந்த அநியாயங்களை நாட்டு மக்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கின்றது. பச்சை அரிசிக்கு தட்டுப்பாடு தொடர்ந்தும் இருந்து வருகின்றது. தமிழ் சிங்கள புத்தாண்டாகும் போது இது இன்னும் பாரிய பிரச்சனையாக மாறும். அரிசி இருந்தாலும் கடைக்காரர்கள் அதனை விற்பனை செய்ய கொண்டு வருவதில்லை. கட்டுப்பாட்டு விலைக்கு விற்பனை செய்தால் வியாபாரிகள் தண்டிக்கப்படுகின்றார்கள் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இளம் சமுதாயத்தை நாசமாக்கக்கூடிய போதைப்பொருள் பாவனையை தடுத்து நிறுத்தி ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க நாம் அனைவரும் இந்த கால பொறுப்பை கைகளில் ஏந்த வேண்டும் என யாழ் பல்கலைக்கழக பேராசிரியர் ஸ்ரீ ரகுராம் அறைகூவல் விடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியிலான போதைப்பொருள் பாவனையை தடுத்து நிறுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளவனாக பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர்கள் ஆரம்பித்துள்ள போதைக்கு எதிரான போராட்டத்திற்கு முழுமையாக ஆதரவு கொடுப்பவனாக சமூகத்திடம் தாழ்மையான வேண்டுகோளை விடுக்க விரும்புகின்றேன். போதை பாவனை எமது சமூகத்தை எல்லா விதத்திலும் பாதித்துள்ளது. பல்கலைக்கழகம் மாத்திரமல்ல, பாடசாலைகள், சமூக நிறுவனங்கள் என ஊடுருவியுள்ள போதை பாவனை எங்களுடைய சக்தி மிகு இளம் சமுதாயத்தை சீரழித்து வருகின்றது. இந்த போதை பாவனை சுயமாக சிந்திக்கக்கூடிய எங்கள் இளம் சமுதாயத்தை மிக அசிங்கமான வழியில் சீரழித்துக் கொண்டு இருக்கின்றது. போதை பாவனையை ஊக்கப்படுத்தும் முயற்சிகளுக்கு எதிராக அதனை எதிர்த்து நீக்கும் மிகப்பெரிய சமூக பொறுப்பு எங்களுக்கு இருப்பதாக கருதுகின்றேன் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 1485 மெட்ரிக் டன் அடங்கிய முதலாவது தொகுதி உப்பு இன்று நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. உப்பை பொது நுகர்வுக்காக நாட்டிற்கு இறக்குமதி செய்வதற்கு சுமார் 15 ஆண்டுகளுக்கு பின்னர் இவ்வாறு முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நாட்டில் சமீபத்தில் ஏற்பட்ட சீரற்ற வானிலை உப்பு தொழிற்சாலையில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் நாட்டின் உப்பு நுகர்வு தேவையை பூர்த்தி செய்ய போதுமான உப்பு இல்லாமையால் 30,000 மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி வரை இந்தியாவில் இருந்து உப்பு இறக்குமதி செய்ய திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. தானல்லது தனது சகோதரர் ஜோசித ராஜபக்ஷவோ தவறிழைத்திருந்தால் அரசாங்கம் அதனை நீதிமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சவால் விடுத்துள்ளார். கொழும்பு புதுக்கடை பிரதான நீதிவான் நீதிமன்றத்திற்கு இன்றைய தினம் வருகை தந்திருந்த போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் நாடு எதிர்நோக்கும் கடும் சவால்களிற்கு தீர்வை காண்பதற்கு பதிலாக அரசாங்கம் தனது குடும்பத்தினை இலக்கு வைப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் உறுப்பினர்களும் சட்டவிரோதமாக காணிகளை கொள்வனவு செய்வதில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களுக்கு எதிராக நீதிமன்ற வழக்குகள் உள்ளன என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார்.